எப்படியோக்கா பட்டிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமா வந்துருச்சு. ஆமாமா, அந்த கேக்குக்காரியோட அப்பனா இருந்தாலும் தீர்ப்பு என்னவோ கரெக்டா சொல்லிட்டாரு. பொண்டாட்டிக்கு பயந்து அந்த ஆள் தீர்ப்பை மாத்தி சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜட்ஜ்மெண்ட் ஹஸ்பண்ட்னு மட்டும் சொல்லியிருந்தா அப்புறம் கிஷோர் என்ன பேசியே கொண்டு இருப்பாரு. ஏங்கா சைலண்டா இருக்கீங்க? தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலையா? பிடிக்கல. பிடிக்கலையா? அப்போ இல்லற வாழ்க்கைக்கு இறைவன் கொடுத்த வரம் ஹஸ்பண்ட்னு சொல்றீங்களா? நான் பிடிக்கலன்னு சொன்னது தீர்ப்ப இல்ல, பட்டிமன்றத்தை. ஏங்கா நல்லதானே இருந்துச்சு. அப்போ ஏஜேக்கும் அந்த ஹாசினிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? ஏங்க இப்படி பேசுறீங்க? ஒரு வழியா இப்பதான் கோமலிய ஏஜேக்கு பக்கத்துல உட்கார வச்சிருக்கோம். அதுக்குள்ள முடிஞ்சு போன விஷயத்துல ஏன் இப்ப கலர்றீங்க? ஹலோ மாயா, எதுவும் முடிஞ்சு போகல. அதுக்குதான் ஜெயம்மாவும் சக்கரவர்த்தியும் உரம் போட்டு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க. என்னக்கா சொல்றீங்க? ஆமா, ஏஜே பக்கத்துல கோமலி உட்காந்துட்டாலேன்னு சந்தோஷப்பட முடியாது. அந்த இடத்துல ஹாசினியை உட்கார வைக்கிறதுக்கு தான் இந்த பட்டிமன்றம். உடைஞ்சு போனதை ஒட்ட வைக்கிறதுக்கு தான் இந்த நாடகம். ஹாசினிய சுத்தமா வெறுக்கிற ஏஜேக்கு அவன் மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வர வைக்கிறதுக்கும், நம்ம குடும்பத்தையே கருணாகமா சுத்தி வந்துட்டு இருக்க அந்த கேக்குக்காரிக்கு ஏஜேவை அடையறதுக்கு ஐடியா கொடுக்கறதுக்காகவும் ஜெயம்மாவும் மருதி நாயகனும் சேர்ந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. என்னக்கா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்க? இதெல்லாம் நடக்குமா? நாளைக்கு காலையில கோமலி கழுத்துல ஏஜே தாலி கட்ட போறாரு. பின்ன எந்த நம்பிக்கையில இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எல்லாம் நம்ம ஜெயம்மா செய்யறது. ஜெயம்மாக்கு அவங்கள பத்தி முழுசா தெரியல. அது ஒரு சூனியக்கார குடும்பம். மான ரோஷம் இருக்கிறவங்களா இருந்தா இந்த பக்கம் வந்திருக்க மாட்டாங்க. அந்த கேடு கிட்ட சோத்து கூட்டம் இதையும் செய்யும், இதுக்கு மேலேயும் செய்யும். இந்த வீட்டையும் சொத்தையும் பாத்துட்டாங்க. அதான் ருசி கண்ட பூனையாட்டம் இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வராங்க. நான் இப்பவே போய் ஏஜி கிட்ட பேச போறேன். என்ன பேச போற? உங்களை சுத்தி இவ்ளோ சதி நடக்குதுன்னு சொல்ல போறேன். ஏய் லூசா நீ? விட்டா அவங்க என்ன லூஸ் ஆக்கிடுவாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கோமலிய மாமியார கொண்டு வர ஆசைப்பட்டிருக்கேன். இவங்க குறுக்க புகுந்து நம்ம ஆசை எல்லாத்துலயும் மண்ணள்ளி போடுறதும் இல்லாம கோமலி வாழ்க்கையவே நாசம் பண்ண பாக்குறாங்க. இதுக்கு மேல நல்ல பொறுமையா இருக்க முடியாது. மாயா, கொஞ்சம் அமைதியா இரு. இப்ப நம்ம எதுவும் செய்யக்கூடாது. பட்டிமன்றத்துக்கு நடுவுல ஏஜேவை பாத்தியா? அவ்வளவு ஆர்வமா பாத்துட்டு இருந்தாரு. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் நகரவே இல்ல. அடிக்கடி அந்த கேக்கு கறியவரை பாத்துட்டே இருந்தாரு. ஐயோ அக்கா, என்னதான் சொல்ல வரீங்க? நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. நடக்கவும் விட மாட்டேன். ஃபுட்பால் மேட்ச பாத்துட்டா வர்ற வழியில இருக்க கல்லெல்லாம் அந்த பாலா நினைச்சு உதைக்க தோணும். அந்த ஆர்வம் அடங்க கொஞ்சம் நேரம் ஆகும். அந்த மாதிரிதான் இதுவும். ஏஜே பட்டிமன்ற மூட்ல இருந்து கொஞ்ச நேரத்துல வெளில வந்துருவாரு. இப்ப போய் ஏதாவது சொல்லி அது ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா சிக்கலாயிடும். ஆனா அதுக்குள்ள மண்டபத்துல இருந்து ஒரு பால எட்டி உதைச்சு வெளியே தள்ளணும். என்னக்கா அது? ஹாசினி.
ஹாசினி இங்க இருக்கிற வரைக்கும் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டா. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனா நமக்கு இது இறுதிப்பூ. இதுல ஜெயிச்சே ஆகணும். அப்பா இப்ப என்னதான் பண்றது? ஹாசினி இங்க இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆபத்துதான். இந்த ஜெயமா அவங்கள சரியா புரிஞ்சுக்காம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்க பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணிருக்க ஆர்வத்தை பார்த்தா நாளைக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏஜேக்கும் ஹாசினிக்கும் கோயில்லயே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல இருக்கு. அது வரைக்கும் போக நம்ம விடக்கூடாது. மாயா, அந்த ஹாசினி குடும்பம் சாப்பிட்டுருச்சா? இல்லக்கா, ஆனா கொட்டிக்கு தான் அவங்க போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பந்தியில விருந்து வச்சிட வேண்டியதுதான். சோத்துக்கு கெட்ட குடும்பத்தை சோத்தாலே அடிச்சாதான் புத்தி வரும். எப்படி? இந்த மிடில் கிளாஸ் இருக்கே, சோத்துக்கு வழி இல்லைன்னாலும் ரோஷத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இருக்காது. ரெண்டு நாள் சோறு இல்லாம கிடந்து ஒருவேளை சாப்பாடு போட்டாலும் அதே மரியாதையா தான் போடணும். சாப்பிடும்போது லெஃப்ட் கையில குழம்பு ஊத்திட்டா கௌரவம் போயிருச்சுன்னு குய்யோ முயோன்னு கத்திட்டு இருப்பாங்க. இவனுங்க சோத்துல மட்டும் பெர்ஃபெக்ட். சரிக்கா, இந்த பராரி கூட்டத்தை என்ன செய்ய போறோம்? அந்த ஹாசினி குடும்பம் பந்தியில உட்காந்து சாப்பிடாம அழுது அவமானப்பட்டு இந்த மண்டபத்தை விட்டே ஓடணும். இனி நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. அப்படி ஒரு சிறப்பான தரமான சம்பவம் செய்யறோம். வாங்க வணக்கம் வணக்கம். ஏன்பா இன்னைக்கு ஸ்வீட் என்ன? கேசரி தானே? ஆமா சார். எப்படி கண்டுபிடிச்ச பாத்தியா? எப்படிப்பா கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அது மேல பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்க போதே வாசனைய வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு கேசரினா அப்படி உயிர். எனக்கு கேசரி தாசன் ஒரு பேர் உண்டுனா பாரு. அது இப்போ மருதிதாசன் மாறிடுச்சு. அம்மா ஜோக் அடிச்சாடா. ஏப்பா தம்பி, இங்க வாப்பா. இந்த இலையை எடுத்துட்டு ஒரு பெரிய இலையா போடு. ஏன் சார்? என்ன, எங்க அப்பா ரசத்தை ஊத்தி தெப்ப கொலை மாதிரி நீந்துவாரு. ஓகே மேடம். ஏமா அப்படி சொன்ன? கம்பெனி ரகசியத்தை இப்படி வெளியில சொல்லிட்டியேக்கா. அம்மா ஹாசினி, பட்டிமன்றம் பாத்தியே, எப்படி இருந்துச்சு? எப்படி இருக்கணும்னு தீர்ப்பு சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் என்னப்பா? அது சரிம்மா, என் தீர்ப்பு எப்படி? எனக்கு பிடிக்கலப்பா. ஏமா, பெண்களுக்கு பிடிச்ச மாதிரி தானமா தீர்ப்பு சொன்னேன். பிடிச்சதுன்னு பொம்பளைங்க சொன்னாங்களா? பெண்கள் வீட்டோட காவல் தெய்வம், பொறுமைசாலி, தியாக செம்மல், எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்றவன்னு இந்த பட்டம் எல்லாம் தான் தப்பிக்கிறதுக்காக ஆம்பளைங்க கொடுக்கறதுப்பா. ஏன் இந்த குணம் எல்லாம் ஆம்பளைங்களுக்கு இருக்க கூடாதா? பொம்பளைங்களுக்குன்னு எந்த பட்டமும் தேவையில்லப்பா. இப்படிதான் இருக்கணும்னு எந்த 7 கண்டிஷன்ஸும் போடாம சக மனுஷியா பார்த்தாலே போதும்பா. ஐயோ, நம்ம ஒரு ரூட்ட போட்டா வண்டி வேற பக்கம் போதே. வீட்ல புருஷன் சிரிக்க கூட தெரியாம பயப்படுற மாதிரி உருன்னு இருக்கிறது, தாம் பேச்சுக்கு எதிர் பேச்சு வரக்கூடாதுன்னு நினைக்கிறது, பொம்பளைங்களுக்கு தனிப்பட்ட எந்த ஆசையும் இருக்க கூடாதுன்னு கண்டிஷன் போடுறது, பொம்பளைய அடிமை மாதிரி நடத்துறதுன்னு இருந்தா மனைவி எப்படிப்பா வரமா இருக்க முடியும்? அது சாபமா தான் இருக்கும். பாருடா, என் பொண்ணு எவ்வளவு அறிவா பேசுது. ஏமா, நான் வேணா போய் தீர்ப்பை மாத்தி சொல்லிட்டு வந்துடவா? ஆமா, இவர் பெரிய நாட்டாம தீர்ப்ப மாத்தி சொல்ல போறாரு. கம்முன்னு உட்காருங்க. அம்மா, நீ சொன்னது கரெக்ட் தான்மா. நான் தீர்ப்ப தப்பா தான் சொல்லிருக்கேன்.
நீங்க சொன்ன மாதிரி அந்த திருட்டு குடும்பம் சாப்பிட வந்திருக்கு. இப்ப அவங்களுக்கு இந்த அர்ச்சனா யாருன்னு காட்டுறேன். வேற மேடம் சொல்லுங்க மேடம். அப்பா, உங்களுக்கு பிடிச்ச கேசரி வந்துருச்சு. ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். டப்பா இங்க வைக்காம போறப்பா. எப்பா ஏன்பா இங்க ஒண்ணும் வைக்கலையேப்பா. என்னப்பா இது? நமக்கு மட்டும் வைக்காம மத்த எல்லாருக்கும் வைக்கிறாங்க. அதாம்மா எனக்கு புரியல. ஒருவேளை டோக்கன் வாங்கிட்டு வரணுமோ? டோக்கன் வாங்கிட்டு போய் பிரியாணி சாப்பிடுறதுக்கு இது என்ன எலெக்ஷனா? என்னம்மா ஒண்ணுமே புரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சுப்பா. என்னாச்சுமா? அங்க பாருங்கப்பா. எஸ் மேடம். சர்வீஸ் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கா? சரியா போயிட்டு இருக்கு மேடம். பார்த்து பார்த்து சர்வீஸ் பண்ணணும். இங்க வந்திருக்கிற சிலதுங்க இந்த மாதிரி சாப்பாட்டை வாழ்நாளே பார்த்திருக்க மாட்டாங்க. எவ்வளவு சாப்பிட்டாலும் பத்தாம இன்னும் கொஞ்சம் வேணும் இன்னும் கொஞ்சம் வேணும்னு வெக்கமே இல்லாம கேட்பாங்க. போனா போதுன்னு போட்டு விடுங்க. சரிங்க மேடம். ஆமா ஆமா. அப்புறம் வெச்ச விருந்து பத்தலன்னு வெறும் இலைய கூட தின்றுங்க. பாரு பாரு, சாப்பாடு வச்ச தடையுமே இல்லாம சுத்தமா வழிச்சு சாப்பிட்டுட்டு வெறும் இலைய வச்சிருக்குதுங்க. பார்த்து ஏதாவது வந்து போட்டு விடுங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்கப்பா போலாம். சாப்பாட்டு விஷயத்துல இப்படி யாராவது பண்ணுவாங்களாமா? இவங்க சாப்பாடை சாப்பிடுறதே தப்பு. எந்திரிங்க போலாம். வீட்டுக்கு போய் உப்புமாவாவது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மம்மி எழுந்திரிங்க. ஏய் இருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்ன சொல்ல போற? அவங்கிட்ட போய் கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுங்கன்னு கெஞ்ச போறியா? அதானே உலகத்துல இல்லாத விருந்து. வா மம்மி. ஏய் உட்காருங்க. இவங்களுக்காக கோச்சிட்டு போனோம்னா பாவம் ஜெயாமா என்ன நினைப்பாங்க? அதுக்காக நைட்டு ஃபுல்லா பசியோட கிடக்க சொல்றியா? உன்னை யாரு பசியோட இருக்க சொன்னது? நம்ம வேணா ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். உலகத்திலேயே கல்யாண வீட்டுக்கு வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுறது நம்மளா தான் இருப்போம். அதெல்லாம் ஒத்து வராது மம்மி. வாங்க போலாம். சரி வேண்டாம். பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துருவோமா? இப்ப நம்ம வீட்டுக்கு போயிட்டா நெக்லஸ் மேட்டருக்காக போயிட்டாங்கன்னு ஜெயம்மா வருத்தப்படுவாங்கல்ல. சரி மம்மி போலாம் வாங்க. ஹலோ 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 நில்லுங்க நில்லுங்க. 4 பேருமா சேர்ந்து ஒன்னா எங்க போறீங்க? கானக்காயா எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல? சாப்பிட்டோம் சாப்பிட்டோம். உங்களை பார்த்தா சாப்பிட்ட மாதிரி தெரியலையே. நல்லா கவனிச்சாங்களா? அவங்க என்ன கவனிக்கிறது, நாங்க தான் வெறும் இலையை கவனிச்சுக்கிட்டு இருந்தோம். என்ன சொல்றாரு? அவரு நல்லா சாப்பிட்டதால பேச முடியல அவ்வளவுதான். பின்ன ஏஜே வீட்டு சாப்பாடுன்னா சும்மாவா?
ஆ, ஆமா அந்த மலாய் லட்டு சாப்பிட்டீங்கல்ல? ஆ, ஆம் பார்த்தோம். பார்த்தீங்களா? அப்ப சாப்பிடலையோ? ஆ, இல்ல இல்ல டேஸ்ட் பார்த்தோன்னு சொன்னேம்மா. ஆஹா. குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்களா? எப்படி இருந்தது? சிவப்பா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஓ, அப்படின்னா நீங்க பைனாப்பிள் ரசம் சாப்பிட்டுருப்பீங்களே. பைனாப்பிள் ரசம் வச்சுக்கலாம். அப்படின்னா அது உங்களுக்கு கொடுக்கலையா? உரிமையோட கேட்டு வாங்கி சாப்பிட வேண்டியதுதானே? கேட்டா அவங்க குடுக்கலாமா? ஏய் சும்மா இரு. எத? ரசத்தையா? எங்களுக்கு சாப்பாடே போட மாட்டேங்கிறாங்க. ஏய் சும்மா இரு. கொடுக்க மாட்டேன்னு யார் சொன்னது? அப்படின்னா நீங்க யாருமே சாப்பிடல, அப்படித்தானே? ஏ, என்னாச்சு? நாங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்தோம், சாப்பாடே போடல. கேட்டு பார்த்தோம், போடல. எங்களை சுத்தி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதான் எந்திரிச்சு வந்துட்டோம். இந்த வேலை யார் செஞ்சது? உங்களுக்கு இல்லாத சாப்பாடா? நீங்க என்னோட கெஸ்டா வந்திருக்கீங்க. வாங்க வாங்க, நான் பாத்துக்கிறேன். யார் அது இப்படி சொன்னது? ஐயோ வாங்கன்னு சொல்றேன்ல, வாங்க. மேடம், நீங்க எதுவும் பேசக்கூடாது, நான் சொல்றேன்ல. பேசாம வாங்க வாங்க வாங்க. இதோ இப்படி உட்காருங்க, வாங்க. உட்காருமா, உட்காருங்க உட்காருங்க. முருகன் இங்க வாங்க, உட்காருங்க. வாங்க சீக்கிரம். வந்துட்டமா. சொல்லுங்கம்மா. நீங்க இங்க தானே இருந்தீங்க, ஏன் உங்களுக்கு பரிமாறல? இந்த பரிமாறினமா. இவங்க என்னோட ஸ்பெஷல் கெஸ்ட், ஸ்பெஷலா சரிம்மா. கவனிக்கணும். ஒரு ஐட்டம் இல்லாம எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, போங்க. போதும் போதும் தம்பி, போதும் போதும். இல்ல இல்ல இல்ல, நீங்க நல்லா சாப்பிடுங்க. நீங்க தம்பி சொன்னா கேளுங்க தம்பி, போதும். போதும் போதும். ஐயோ போதும் போதும் போதும். வாங்க சீக்கிரம். இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் போடுங்க. இந்தாப்பா சாப்பிடு. இந்தா குலோப் ஜான். ஐயோ, என்னங்க நீங்க உங்க பொண்ணுங்களுக்கு எடுத்து வைக்கிறீங்க? உங்களுக்கு சுகரா? அப்படிலாம் இல்லம்மா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதான் கொடுத்தேன். பாத்தீங்களா, அதான் அப்பாங்கிறது. இப்படி ஒரு அப்பா கிடைக்க நீங்க 2 பேரும் கொடுத்து வச்சிருக்கீங்க. அதுக்காக நீங்க ஸ்வீட் சாப்பிடாம இருக்க போறீங்களா? முருகன், அந்த குலாப் ஜாமுன் 4, மலாய் லட்டு 4. ஐயோ ஸ்வீட் எல்லாம் வேண்டாம்மா. ஐயோ அம்மா, அவ்வளவு ஸ்வீட் சாப்பிட்டா உண்மையிலேயே சுகர் வந்துடும். அப்பா. போதுமா 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 போதுமா. நான் உனக்கு பரிமாறிட்டேன், நீ எப்ப பரிமாற போற? நீ என் வீட்டுக்கு மருமகளா வந்து உன் கையால பரிமாறி நான் வயிறார சாப்பிடணும். அதுதான் என்னோட ஆசை. என்ன நீங்க சரியாவே சாப்பிடல? என்ன வேணும்னு கேட்டு சாப்பிடுங்க. நம்ம வீடு தானே, உரிமையா கேளுங்க. நல்லா சாப்பிடுமா. மேடம், உங்களுக்கு மேங்கோ அல்வா வைக்கட்டுமா? எனக்கு வேண்டாம். ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? சொல்லுங்க மேடம். சரிங்க மேடம். பாரு, நல்ல வடை பாயசத்தோட கட்டுறா பாரு. நம்ம பிளான் எல்லாத்தையும் ஏமா சொதப்பிட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறோம். அல்வா எடுத்துங்க மேடம். நீங்களே எடுத்துங்க மேடம். இட்ஸ் ஓகே, எனக்கு வேண்டாம். அந்த மேடம் உங்களுக்கு அல்வா கொடுக்க சொன்னாங்க. மேடமா? எந்த மேடம்? அதோ உட்காந்துருக்காங்க பாரு.
உங்களுக்கு இது மாதிரி அடிக்கடி அல்வா கொடுக்க சொன்னாங்க மேடம். அவுட். cheese.